அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஜீனத்தாக தொப்பி அணிந்து இருக்கும் எனது சிறிய தகப்பனார் மாதிரி இருக்கின்ற தலைவர் அவர்களே, உங்களை போன்று அத்தனை பேரும் தொப்பி அணிய வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை எனக்கு இருக்கிறது. எங்கள் ஜமாத்தில் 1500 பேர் தொழுவார்கள் என்றால் 5 பேர்கள் மட்டும் தொப்பி அணியாமல் இருக்கிறார்கள். அது இமாமையும் ஜமாத்தையும் இன்கார் பண்ணுவதாக நான் நினைக்கிறேன். மாற்று இனத்தவர்கள் இவர்களுக்குள் எந்தவித ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்கிறார். சிலருக்கு நான் நீண்ட நேரம் சொன்னால் வேற விதமாக போயிடும், தாங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்று நான் சுருக்கி சொல்லுகிறேன். அதனால் இப்பொழுது இங்க தொழுகை நடந்தது, மகரிப் தொழுகை நடந்தது. இமாம் அவர்களும் தொப்பி போடவில்லை, ஆனால் நீங்கள் தொப்பி போட்டிருக்கீங்க. என்ன, என்னுடைய சிறிய தகப்பனார் அல்லவா, தொப்பி போட்டுதானே ஆக வேண்டும். மகன் தொப்பி போட்டு இருக்கும் பொழுது சிறிய தகப்பனார் தொப்பி போடவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய அண்ணன் என்னை சரியாக வழிகாட்டவில்லை என்பதான அர்த்தம். அதனால் நீங்கள் தொப்பி போட்டு சில தொப்பி. யூனிஃபார்ம், நாம் அதில் கண்டிப்பாக யூனிஃபார்மாக இருக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனது பேரப்பிள்ளை கான்வென்டில் படிக்கிறான். மேடம் கூப்பிட்டு, ஏன்பா பாயங்க வா, உங்க தாத்தா டை நல்ல டையா நான் வாங்கி கொடுத்த ஸ்கூல்ல இருந்து கொடுத்தத அதை வாஷ் பண்ணி நீ போடாம வந்திருக்கியப்பா, 5 ரூபாய் ஃபைன் கட்டு என்று ஏச்சம் சொல்லி அனுப்புகிறார்கள். உடனடியாக என் வீட்டாளோ நானோ உடனடியாக, ஏண்டா அந்த இதை துவைச்சு போட்டு போனா என்ன, ஏமா நீ வீட்டு வேலைன்னு பார்த்துட்டு இருக்கிய, பேரப்பிள்ளைக்கு அந்த டைய துவைச்சு கொடுக்க கூடாதா, அந்த ஷூக்கு பாலிஷ் பண்ணி போட கூடாதா என்று சொல்லி அனுப்பிறோம். அவர்கள் 5 ரூபாய் கேட்கிறார்கள் என்பதற்காக மட்டுமல்ல, ஒழுக்கம் டிசிப்ளின் அதை பேண வேண்டும் நம் பேரன் என்பதற்காக நாம் அவனை கண்டித்து வீட்டு ஆளையும் கண்டித்து நாம் அனுப்புகிறோம். அப்படி இருக்கும் பொழுது உண்மையான இஸ்லாமை குறித்து உங்கள் சந்தேகங்களை தெளிவு பெறலாம். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம். உண்மை உண்மை உண்மை, உண்மைக்கு புறமானது அல்ல 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 என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொண்டு நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த விதத்தில் இருக்கு நீங்கள் எனக்கு பதில் கொடுத்தாலும் நான் புரிந்து கொள்வனாக இல்லை. தங்களை போல் என் சிறிய தகப்பனாரை போல் தொப்பி அணிய வேண்டும், எப்பவும் அணிய வேண்டும் என்பது கடமையாக இருந்தாலும், தாங்கள் உண்மையிலே பள்ளிக்கு வரும் பொழுது பொது விஷயத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கல்யாணம், சின்னத்து, மார்க்கம் இப்படிப்பட்ட எதிலையாவது தொப்பி அணிந்தால் தான் அழகாக இருக்கிறீர்கள். என் சிறிய தகப்பனார் அல்லவா, அதே போன்று எல்லாரும் அணிய வேண்டும் என்று கட்டளையை நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவில் எனக்கு பேசுவதற்கு அனுமதி தந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உபத்தலைவர் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறிய தகப்பனார் தாடி வச்சிருக்கிறார், நீங்க படிச்சுட்டு. அதான் முக்கியமா இந்த தொப்பி விஷயத்தை பற்றி தான் அவருடைய கேள்வி சாராம்சம். இஸ்லாத்துல மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை வலியுறுத்துவதாக இருந்தால், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒன்றை வலியுறுத்தலாம், மார்க்கத்தின் பெயரால வலியுறுத்த மாட்டாங்க. நீ ஊதா கலர்லாம் சட்டை போடணும்னு சொல்லுவாங்க, அது சுன்னத்துன்னு சொல்லி வலியுறுத்த மாட்டாங்க. அது அந்த கல்லூரியுடைய அந்த விதிமுறை. அது இபாதத்து, வணக்க வழிபாடு, மார்க்கம் என்ற பெயர்ல ஒன்றை நம்ம சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல வேண்டும். இந்த ரெண்டுல இருந்தால் மாத்திரம்தான் மார்க்கம் என்ற பெயரால் அதை வற்புறுத்த முடியும். இந்த பேசிக்கை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்துல யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கிறது. எதுல யூனிஃபார்ம் இருக்கிறதுங்கிற ரெண்டாவது சொல்றேன். அந்த யூனிஃபார்மை யார் தீர்மானிப்பார் என்றால் அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்மானிக்க வேண்டும். இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிறங்க. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லவே இல்லை என்று சொல்லும் பொழுது அதை வற்புறுத்தல் என்பது அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கிற மாதிரி. அது அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு செய்யத்தான் வேணும்னா அப்ப நம்ம அல்லாஹ் ஆகிறோம். இப்படி சொல்லக்கூடியவர்கள் பயந்து கொள்ள வேண்டும்.
அவனுடைய ரைட்டை எடுக்க நாம யார்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்குரிய ரைட்டை எடுத்துக்கொள்வதற்கு நாம யார்? அல்லாஹ் வற்புறுத்தட்டு அதை நம்மளும் சேர்ந்து வற்புறுத்துவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் வற்புறுத்தட்டு அதை நம்ம வற்புறுத்துவோம். ஆனால் அரபு சமுதாயத்தில் நபிகள் நாயகம் காலத்துல தொப்பின்னு ஒண்ணு போட்டிருக்க. சஹாபாக்கள் தொப்பியை பத்தி பேசி இருக்கிறாங்க. தொப்பினா என்ன அது இங்க விளங்கிக்கணும். ஒரு ஹதீஸ்ல இருந்து தொப்பியுடைய அர்த்தத்தை நீங்க விளங்கிக்கலாம். என்ன ஹதீஸ் கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுஹ் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கொல்லப்படுகிறார்கள். கத்தியால ஒருத்தன் குத்துட்டான், குத்திட்டு ஓடுறான். எல்லாரும் தொழுகையில் இருக்கிறாங்க, ஓடுறவனை பிடிக்கணுமே. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு சஹாபி தன்னுடைய தொப்பி எடுத்து அவன் மேல எறிகிறார். எரிஞ்சவன ஆள் பிறண்டு விழுந்து எல்லாம் சேர்ந்து பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப தொப்பினா என்ன விளங்குதா? நம்ம அண்ணன் மகன் தொப்பியை விட்டு எரிஞ்சா யாராவது விழுவாங்களா? நம்ம அண்ணன் மகன் போட்டுக்கிற தொப்பி இருக்கிற அதை விட்டு அவர் எரிஞ்சாருன்னு சொன்னா யாராவது பெறலுவாங்களா? அப்ப தொப்பிங்கிறது மெட்டல்ல ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது, இரும்புல செஞ்சு அது வெயில் மழைக்காக வேண்டி தலையில கவுத்தி இருப்பார்கள். அது ஆடை என்பதற்கு கவுத்துறது இல்ல, போர்க்களத்தில் மண்டை கண்டி வெட்டிடக்கூடாதுக்காக வேண்டி இரும்புல செஞ்சு வைத்திருப்பார்கள். அதை தூக்கி எரிஞ்சனால ஆள் பிறண்டான. அது ஒரு 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும். அப்ப 1.5 கிலோ 2 கிலோ எடை உள்ள ஒன்றை அதை வீசிதான் அவனை பிடிச்சாங்க. யார? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத்தியால குத்திட்டு ஒருத்தன் ஓடினான, அவனை பிடிக்கிறதுக்கு தொப்பியை விட்டு எரிஞ்சுதான் ஆள் பிறண்டான். 1 கிலோ கல்ல விட்டு எரிஞ்சா என்ன செய்வான்? ஆளு மண்டையில பட்டா பிறண்டுவானே இல்லையா? டக்குன்னு போய் ஆளை கப்பல் பிடிச்சு விட்டாங்க. அப்ப தொப்பி என்பது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது, இது அல்ல. இது அல்ல இப்ப நம்மளெல்லாம் போட்டுட்டு இருக்கிறோமே அந்த தொப்பிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள தொப்பிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சஹாபாக்கள் தொப்பி போட்டார்கள் வந்திருக்கிறது, அது இந்த தொப்பி இல்லை. அது எல்லோரும் போடவில்லை. அது இந்த வெயில் மழையை காப்பாற்றுவதற்காக வேண்டி, மண்டை காயங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி அது கனமான ஒரு மெட்டீரியலில் செய்யப்பட்ட தொப்பியை தவிர அது ஒரு ஆடை என்ற அடிப்படையிலேயோ, இபாதத்து என்ற அடிப்படையிலேயோ, சுன்னத்து என்ற அடிப்படையிலேயோ, அது போடுவது ஒரு சங்கையானது என்ற அடிப்படையிலேயோ யாரும் போட்டது கிடையாது. இது நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யாருக்கு அல்லாஹ் முடிய தலைமுடிய கொடுத்திருக்கிறானோ அவர் நல்ல ஸ்டைலாக வைத்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஸ்டைல் அந்த முடிய அல்லாஹ் தந்திருக்கிறது எதுக்குன்னு கேட்டா ஸ்டைல் பண்ணுவதற்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறதுக்கு சொல்லல, நான் நிஜமாவே சொல்றேன். அந்த மாதிரி முடி அல்லாஹ் நிறைய தந்திருந்தான், பரட்டையா வச்சுக்கிற கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முடி என்ன செய்வாங்களா, அப்படி 2 பக்கம் எடுத்து விட்டு நெத்தியில அப்படி சுருண்டு நிக்குமா. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் சீவி விடுவேன், நெத்தியில சுருண்டு கொண்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஸ்டைலாகத்தான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி முழங்காலுக்குள்ள ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு தஸ்மி மணி உருட்டிக்கிட்டு இப்படியே ஒரு மாதிரியா அப்படி தலைப்பா கட்டிட்டு அதெல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஸ்டைலாக நினைஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம தலைமுடிய அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது அதை ஒரு அழகுபடுத்தி காட்டுங்கள்னு சொல்லும் பொழுது அதை போட்டு ஏன் மறைக்கணும்னு நீங்க சட்டமாக்குறீங்க? அதை நீங்க விளங்கணும். அடுத்தது நீங்க பார்க்கணும், சில அதாவது ஒரு இபாதத்துல ஒரு முக்கியமான ஒன்றா இருந்தா, முக்கியமான இபாதத்துல ரொம்ப வலியுறுத்தப்படும்ல. நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, உங்களுக்கு என்ன சட்டம்? ஹஜ்ஜுக்கு போனா என்ன சட்டம்? தலையை மறைக்க கூடாதுன்னு சட்டம். அது ஒரு சிறப்பானதாக. தலையை மறைச்சு நீங்க ஹஜ் செஞ்சா ஹஜ் செல்லாது. தலையை தொப்பி போட்டுக்கொண்டோ தலைப்பா கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? ஹஜ்ஜிங்கிறது எவ்வளவு, அதுல தொழுகை இருக்க. ஹஜ்ஜுக்கு போறவங்க தொழுவாங்களே, அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே மிகச்சிறந்த பள்ளிவாசல் காபாவுல தொழுவாங்களே, தொழுகும் போது சட்டம் என்ன? ஓப்பன் தலையா இருந்தா தான் ஹஜ்ஜி செல்லும். அப்ப அந்த ஹஜ்ஜில போய் தொழக்கூடிய ஹாஜிகளுக்கு தலையை மறைக்காமல் இருக்க வேண்டும் என்று கட்டாய உத்தரவு போடப்பட்டிருக்குமே. ஆனால் இந்த தொப்பிங்கிறது அது மார்க்க அடிப்படையில் ஒரு 2வது நிலையில் உள்ள சிறந்ததுன்னு கூட சொல்ல இயலாது. போடாம இருக்கிற சிறந்தது போட்டா போட்டுக்க, அப்படி உள்ளதான தவிர சிறந்ததான மார்க்கத்தில் ஒரு கம்பல்சரி ஆக்கப்படும். சிறந்த ஒரு நிலையத்தான் சிறந்த ஒரு இபாதத்துக்கு சட்டமாக்கப்படும். அப்ப நம்ம ஹாஜிகளா நீங்க போற எல்லாரையும் பாக்குறீங்க, அவங்க தலையை என்ன செய்யறாங்க, திறந்த நிலையில தான் இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். சரி, அந்த நேரத்தில் தொழுகிறாங்கல்ல, அப்போவாது மார்க்கம் என்ன சொல்லியிருக்கானே, ஹாஜிகள் மற்ற நேரத்தில் தலையை திறந்துறீங்க, நீங்க தொழுவும் போது மட்டும் தலையில தொப்பி போட்டுக்கிறீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? எல்லா ஹாஜிகளும் என்ன செய்யறாங்க, அப்படிதான் தொழுகிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை தாய்மொழியில படிச்சு விளங்கக்கூடிய அரபியர்கள் எல்லா நேரத்திலையும் அந்த காபாவுல என்ன செய்யறாங்க? தொப்பி இல்லாம தான் தொழுகிறாங்க. அரபியர்கள் அவனுக்கு அரபியே தெரியும், குர்ஆனே அவன் படிச்ச அர்த்தம் வழங்க. நம்ம நாங்கெல்லாம் விலைக்கு உங்களுக்கு சொல்லி மொழிபெயர்க்கணும். அவனுக்கு வாசிக்கும் போது அர்த்தம் தெரியும். அவனுக்கு அப்படி தொப்பின்னு ஒரு ஆர்டர் இருந்தா விடுவானவன்? யாரும் எந்த காலத்துல என்ன செய்யறதில்ல, அவங்க தொப்பி போடுவதே கிடையாது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தொப்பி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1100 ஆண்டுகளாக, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து 1100 ஆண்டுகள் வாழ்ந்த சமுதாயத்தில் தொப்பி இஸ்லாத்தின் அடையாளமாக இருந்ததே கிடையவே கிடையாது. வரலாறு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து ஒரு 1100 வருஷம் வரைக்கும், முதல் நூற்றாண்டு, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது, 11வது நூற்றாண்டு வரைக்கும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து 1100 வருஷ காலம் வாழ்ந்த முஸ்லிம்கள் யாரும் தொப்பியை இஸ்லாத்தின் ஒரு அடையாளமாக, ஒரு யூனிஃபார்முக்குரிய அடையாளமாக, ஒரு சின்னமாக, ஒரு சங்கைக்குரிய ஒரு ஆடையாக கருதியது கிடையாது. அது எப்ப இந்த தொப்பி வருது, அந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். தொப்பின்றது எப்படி இஸ்லாத்தினுடைய ஒரு சின்ன மாதிரி இப்ப ஆயிடுச்சுன்னு தெரியணும்ல, எப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சிட்டு எல்லாம் உண்மை விளங்கி போயிடும். இது எப்படி நம்ம சமுதாயத்தில் நுழையுதுன்னு கேட்டா, இஸ்லாமிய நம்ம சமுதாயத்திற்கு என்று முஸ்லிம் நாடுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தலைமை இருக்கும். எப்படி தலைமை? ரசூலுல்லாஹ் காலத்தில் மதீனா தலைமையா இருந்தது. அதை தலைநகராக கொண்டு எல்லா முஸ்லிம் நாடுகளும் அதன் கீழே தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னவாகுது? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் கூஃபா தலைநகராக மாறுது, மாத்திட்டு போயிட்டார் அவர். அந்த ஈராக், கூஃபாண்டா ஈராக். ஈராக்கு தான் இஸ்லாமிய தலைமைக்கு இடமாக எது இருந்தது? ஈராக் இருந்தது. ஈராக்கு கீழே எல்லாம் மக்கா, மதீனா, சவுதி, உலக நாடுகள் பூரா ஈராக்கு கீழே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன வருது?